மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பால் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. இந்த கப்பில் வந்து 1.5 கப்பு மைதா நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதே கப்பில் வந்து 1 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கிறேன். நான் ஒரு முட்டை ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன். பால் வந்து காய்ச்சின பால் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். நெய் வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆப்ப சோடா வந்து 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து நம்ம மாவு எடுத்த கப்பில் 1 கப்பு எடுத்துக்கலாம். இது வந்து 2 ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் சர்க்கரை மாவில் போட்டு பிசைகிறதுக்காக. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து 2 ஸ்பூன் சர்க்கரையை நான் இந்த மாவில் போட்டுக்கிறேன். நான் இப்போ பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன். நான் நல்லா இதை வந்து குழி பண்ணி வச்சுக்கலாம். பால் 2 ஸ்பூனு ஊற்றிக்கிறேன். நான் நெய் போட்டுக்கிறேன். முட்டையை வந்து நல்லா உடச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சும்மா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நம்ம இது நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வச்சு கொஞ்சமாக கையில் நெய் தடவி இதை நம்ம பிசைஞ்சு மூடி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாவு எடுத்துக்கலாம். அதனால் வந்து 1 கப்பு சர்க்கரை நான் போட்டுக்கிறேன். இதுக்கு நம்ம சர்க்கரை எடுத்த கப்புலேயே தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணியும் ஊற்றிக்கிறேன். நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம குலோப் ஜாமுனுக்குலாம் எடுக்குமே அந்தமாரி பதம் தான் நம்ம வந்து இந்த சர்க்கரை பாகு பதம் எடுக்க போகிறோம். பிசு பிசு பதம் தான் அது. மாவு கொதிச்சிட்டு இருக்குது, இன்னும் பதம் வரல. நல்லா கொதிக்கிட்டு வரணும். ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த பிசு பிசு பதம் வந்துடுச்சு. நல்லா இப்போ இறக்கிடலாம். நம்ம இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டோம். நம்ம அதுக்காட்டி வந்து மாவை வந்து தீத்திட்டு வந்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம வந்து ஓரளவுக்கு மொத்தமாக வந்து இந்த மாவை வந்து நம்ம தீத்திக்கலாம். நம்ம இப்போ வந்து இதை நான் வந்து 2 பிரிவாக பிரிச்சுக்கிறேன். அதை நல்லா ரவுண்டு உருட்டிக்கலாம். ரவுண்டாக இதை நல்லா நம்ம ஓரளவுக்கு மொத்தமாக இதை நம்ம தீத்திக்கலாம். இந்த மொத்தம் போதும். இங்கே பாருங்கள், இவ்வளோ மொத்தம் போதும். அது இப்போ இந்த மூடியை வச்சு ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஷேப்பாக அழகாக வரணுன்றதுக்காக நான் வந்து இந்த மூடியை வச்சு ரவுண்ட் பண்ணுறேன். இப்போ இந்தமாரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வந்து எடுத்துக்கலாம். அதை இதேமாரி எல்லாத்தையும் நம்ம இப்போ இதையும் எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம போட்டுக்கலாம். அதை போட்டு எண்ணெயில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கலாம். நம்ம பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது. பால் பண்ணு எவ்வளோ இதுவோ அழகாக ரவுண்டாக அழகாக இருக்குது. பாருங்கள், இதை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துட்டு இருக்குது. இது வந்து 90 கிட்ஸ் வந்து ஸ்நாக்ஸ். இது நம்ம முட்டை பால் எல்லாம் ஊற்றுனதுனால நல்லா வந்து சாஃப்டாக நல்லா இருக்குது. இது புசு புசுன்னு வருது. நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வந்து நல்லா
நல்லா மாறி இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து அந்த சர்க்கரை பாகில் போட்டுக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், நம்மளுடைய பால் பண்ணு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா பாகில் வந்து முழுகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா இப்படி கலந்து விடலாம். இதேமாரி செகண்ட் பேட்ச் போட்டுக்கலாம். நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சே போடுங்க. நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதையும் எடுத்து நம்ம சர்க்கரை பாகில் போட்டுக்கலாம். இப்போ ஜீராவிலேருந்து நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம பால் பண்ணு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். உள்ளே பாருங்கள் அப்படியே நல்லா ஜூஸியாக இருக்குது. நல்லா ஜூஸியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.